ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதத்துக்கான ரேமாவத்தை நாம் பார்க்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் சந்தோஷம் உண்டாக ஒரு நற்செய்தியை அறிவித்தான். பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாருங்க, தேவதூதன் முத ஒரு நல்ல செய்தி என்ன சொல்றேன்னா, எல்லா மனுஷருக்கும் சந்தோஷம் உண்டாக. பாருங்க, கடவுள் எவ்வளவு அன்பு உள்ளவர்ன்றது இதுல பாக்குற. எல்லா மனுஷரும் சந்தோஷமா இருக்கணுமா. இன்னொரு இடத்துல இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வசனம் சொல்றாரு, உனக்குள்ள இருந்து பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுமா. பாருங்க, கடவுள் எல்லா மனுஷனையும் ஆசீர்வதிக்கணும், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷனும் சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் இயேசு பூமியில அவதரித்தார். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இயேசு இந்த கிறிஸ்தவ மதத்துக்கான கடவுள்ன்றாங்க. இல்லைங்க, எல்லா மனுஷருக்கும் ஒரு பொதுவான கடவுளுங்க அவரு. இந்த மதத்துக்கான கடவுள் அல்ல இயேசு. பாருங்க, எல்லா மனுஷரையும் நேசிக்கிறவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இயேசு பிறந்த நற்செய்தியை சொல்லுகிற தூதர்கள் சொல்றாங்க, எல்லா மனுஷனும் சந்தோஷம் உண்டாகன்ட்டு. அப்படி என்ன சந்தோஷங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்களா. ஒரு விஷயமா சொல்றேன் பாருங்களேன். மொதல் விஷயம் என்ன தெரியுங்களா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துல வந்தாருங்க. என்னன்னா, நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து தெரியாம அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், நிறைய பாவமே நம்ம தெரிஞ்சுதான் பண்ணியிருப்போம். இதை பண்ணிட்டு இதுக்கு பரிகாரத்துக்காக என்னென்னமோ பண்ணியிருப்போம், ஆனா அதுக்கான பலன் இருக்காது. ஆனா ஒண்ணு சொல்றேன், இயேசுதான் நம் பாவத்திற்கான பரிகாரியா இருக்கிறார். அவரை யாரெல்லாம் இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்றீங்களோ, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது மாத்திரம் இல்ல, அவங்க வாழ்க்கையில புதிய துவக்கம் தொடங்குகிறதா இருக்கிறது. ஆமென். ரெண்டாவது காரியம் என்னன்னா, ரெண்டாவது சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா, அவர் நம்முடைய வியாதியெல்லாம் சுமந்து தீர்த்ததுக்காக இந்த பூமியில வந்தார். ஆமாங்க, நிறைய பேர் பாருங்க, பல வியாதிகள், பல கொடூரமான வியாதியில மனுஷன் செத்துக்கிட்டே இருக்கான். என்ன வியாதினே தெரியாத அளவுல. ஆனா இயேசு சொல்றாரு, என் தழும்புகளா நீங்க சுகமானீங்கன்னு. இயேசு ரெண்டாவது சந்தோஷமான குட் நியூஸ் என்ன தெரியுங்களா, அவர் தழும்புகளா நீங்க சுகமாயிருக்கேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க வியாதியில இந்த பிரச்சனையில இருக்கிறீங்களோ, ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, இயேசுவே உங்களுடைய தழும்புகளை என்ன சுகமாக்கணும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. சீரியஸா சொல்றேன், இப்பவே லிட்டரலா அந்த வியாதி உங்க சரீரத்தை விட்டு மறையும். ஆமென். மூன்றாவது விஷயம் என்னன்னா, அவர் தரித்திரரானார் என்னை ஐஸ்வர்யனாக்க. நிறைய பேர் பாருங்க, பணம், பினான்சியல் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இதனால மன உளைச்சலாகி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்றாங்க. நான் சொல்றேன், உங்க தரித்திரத்தை மாற்றுவதற்காக இயேசு இந்த பூமியில அவதரித்தார். ஆமென். உங்க பலவீனத்தை மாற்றுவதற்காக இயேசு இந்த பூமியில அவதரித்தார். விஷயம் என்னன்னா, ஒரு ஃபேமிலி எல்லாத்துலயும் ஹெல்த், வெல்த் எல்லாத்துலயும் இருக்கணும்னு தான் கடவுளுடைய விருப்பம். அதனாலதான் எல்லா மனுஷருக்கும் சந்தோஷம் உண்டாக ஒரு நற்செய்தி என்னன்னா, இயேசு இந்த சூழலெல்லாம் மாற்றுவதற்காக இந்த பூமியில் அவதரித்திருக்கிறார். ஆமென். இதனாலதான் இயேசு ஒரு மதத்துக்கான கடவுள, எல்லாருக்கான கடவுளா இருக்கிறார். எல்லாரையும் நேசிக்கிறவரா இருக்கிறார். எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆமென் சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையும் கொடுக்க அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். நீங்க விரும்புனீங்கன்னா அந்த இயேசு இன்றைக்கு உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல பிறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அதனால நீங்க எல்லாரும் யாரெல்லாம் அந்த இயேசு எனக்கு வேணும்னு விரும்புறவங்க, ஜஸ்ட் நீங்க கண்ணை மூடுங்க. உங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்றேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையும் சூழலையும் மாற்றுகிறவரா இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கண்களை மூலமா அன்பு தகப்பனே, இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் சரி தகப்பனே, அவங்க எந்தெந்த சூழல்ல இருக்கிறாங்களோ, அவங்க ஹெல்த்ல பிரச்சனை இருக்கா, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். ஆண்டவர் வெல்த்ல பிரச்சனை இருக்கா, இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கான பினான்சியலா நீர் திறந்துடலும். ஆண்டவரே, சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இருக்கிறார்களா, அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே எந்தெந்த பிரச்சனை இருக்காங்களோ அந்த சூழல் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். இப்பொழுது அவங்க குடும்பங்களை நீர் பிறப்பீராக. உங்களுடைய பிறப்பின் நற்செய்தி எல்லாருக்கும் தெரியட்டும். நீர் ஆண்டவரே எல்லாருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், ஆசீர்வாதத்தையும், சுகத்தையும், பலத்தையும் கொடுக்க வந்தீர் என்பதை இந்த நேரத்திலே அவர்களுக்கு செய்யறதுக்காய் நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.